ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாலாம் பிறை பார்த்தால் நாய்ப்பட்ட பாடு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த நாலாம் பிறைய சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே பட்டு என்னெல்லாம் அவதிக்கெல்லாம் உள்ளானார். அதாவது கொலை பழி திருட்டு பழி முதற்கொண்டு அவருக்கு வந்தது. அதை எப்படி அவர் சரி பண்ணிட்டார். மனுஷனா பகவானாக இருந்தாலும் பிள்ளையார் வழிபாட்டை பற்றி சொல்கிற அந்த சமந்தக உபாக்கியானத்தை பெரியவா தெய்வத்தின் அருளுரையில் ரொம்ப அழகாக பாகவதம், விஷ்ணு புராணம், அப்புறம் ஸ்காந்தம் இது மூணுத்தையும் சேர்த்து அவியலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதாவது அந்த துவாரகையில் கிருஷ்ண பரமாத்மா ருக்மிணி விவாகம் ஆகி இருந்தப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு இந்த அங்கே அந்த அந்த ஊர்லேயே எதுகுலத்திலேயே 2 பேர் முக்கியப்பட்டவா இருந்தா. அதாவது பிரசேனன், சத்ராஜித். சத்ராஜித் தான் சத்யபாமாவோட அப்பா. அந்த பிரசேனனும் சத்ராஜித்தும் அண்ணா தம்பி. ரொம்ப இதில் பிரசேனன் கொஞ்சம் பலிஷ்டன், கொஞ்சம் நல்லா பலசாலி கூட. இவாள்லாம் இருந்துட்டு இருந்த காலத்தில் ஒரு நாளைக்கு வேட்டைக்கு போகிறது வழக்கம் தானே. அப்படி கிருஷ்ணர் பிரசேனனோட வேட்டைக்கு போய் அவனை கொன்னுட்டார்னு ஸ்காந்தத்தில் வருது சொல்கிறது. இல்லை அவன் தனியாக போனால் இவர் தனியாக போனார், கிருஷ்ண பரமாத்மா அவனை ஆட நினச்சி கொண்டார். எதனால அப்படின்னாக்க சத்ராஜித் இந்த காலத்தில் நம்ம பிள்ளையார், முருகன், அம்பாள், சிவன் வழிபடுறோம் இல்லையா, முருகன். அந்த மாதிரி அந்த நாளில் சௌரம்னு சொல்லிட்டு சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தான். அது என்ன அப்படின்னா சூரிய பகவானை ரொம்பவே ஆராதிப்பான். அப்படி ஆராதிக்கிறச்சு அவளுக்கு கிடைக்காத வரமே இருக்காது. அப்படி இவன் என்ன பண்ணான், சத்ராஜித் நல்ல கடும் தவம் பண்ணினான் காட்டில் போய். அப்போ சாக்ஷாத் சூரிய பகவானே பிரசன்னமானார். பிரசன்னமாகி என்ன வேணும்னு கேட்டார். உடனே அவர் கழுத்தில் ஜொலிக்கிற ஒரு மணி போட்டுருந்தார். அதுதான் சமந்தக மணி. இந்த சமந்தக மணியே வேணும்னு கேட்டான். அவன் பகவான்லாம் வரம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எதை கேட்டாலும் கொடுத்துருவான். உடனே அவர் தான் கையால் தானே கழட்டி அந்த ஜொலிக்கிற அந்த சமந்தக மணியை அவன் கழுத்தில் போட்டுட்டு, இது இருக்கிற இடத்துல எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் அடி தப்பினா கூட ஆபத்தாக போயிடும். ஆனால் ஒழுங்காக நேர்மையாக நீதியாக இருந்தாக்க இது ஒரு நாளைக்கு 8 பாரம் தங்கம் கொடுக்கும். எந்த விதமான வறட்சியோ இல்லாட்டா பஞ்சமோ எதுவுமே ஏற்படாது, சுபிக்ஷமே இருக்கும்னு சொல்லிட்டு போகிறார். பட் வார்னிங் கொடுத்துட்டு போகிறார், மடி தப்பக்கூடாது, கொஞ்சம் மடி தப்பினா கூட ஆபத்தாயிடும்னு. மறைஞ்சும் போயிடுறார். சந்தோஷமாக அந்த மணியை போட்டுட்டு சத்ராஜித் ஊருக்கு வரான். பார்த்த உடனே எல்லாருக்கும் சூரிய பகவானே வராரு போல் இருக்கு, கிருஷ்ண பரமாத்மா பார்க்கறதுக்கு நினச்சிப்பா. ஆனால் அப்புறம் கிட்டக்க வந்த அப்புறம் தான் தெரியும் அது சத்ராஜித்னு. சத்ராஜித் சந்தோஷமாக வரான். கிருஷ்ண பரமாத்மா ரசிகர் இல்லையா, அதனால அந்த மணி ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லுவார். சத்ராஜித்துக்கு ஒரே டவுட்டு, அந்த மணியை கிருஷ்ண பரமாத்மா ஆசைப்படுறார் அப்படின்னு அவனுக்கு அப்பயே மனசில் ஒரு விகல்பமான எண்ணம் உருவாயிடுறது. ஏன்னா அவர் சொல்கிறார், எப்பயுமே ஒரு பொருள் ரொம்ப விலை வசந்ததாக இருந்தால் அது ராஜாட்ட தான் இருக்கணும் அப்படின்னு. அதாவது உக்ரசேன மகாராஜா, கம்சனோட அப்பா, அவரை சேர்ந்ததாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயமாக தான் சொல்கிறார். ஆனால் இவனுக்கு ஆமாம் மாமாவா மகாராஜாவாவது ஒன்றா மருமானாச்சே, நைஸாக லவுட்டின்ட்டு போயிடலான்னு பார்க்குறான் அப்படின்னு மனசில் நினச்சுண்டு அவன் என்ன பண்ணுறது, இந்த மணியை போட்டுக்கவும் முடியாமல் வச்சுக்கவும் முடியாமல், அதுதான் பொருள் வந்தாச்சுன்னா அவ்வளோதான், தூக்கம் எல்லாம் போயிடுறது. சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். அப்போ தான் ஞாபகம் வந்தது, இந்த பிரசன் அவன் தம்பி இருக்கானோன்னோ அவன்கிட்ட கொடுத்து வைப்பான், இந்த தொந்தரவு அவன் தான் வச்சுக்கிட்டோமே அப்படின்னு கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்தான். அவன் நல்லா பலசாலி, சந்தோஷமாக அந்த மணியை போட்டுட்டு காட்டுக்கு போனான். இந்த இடத்துல தான் அவன் கிருஷ்ண பரமாத்மாவோட வேட்டைக்கு போனான்னு ஸ்காந்தத்தில் வருதுன்னு மகாபெரிவா சொல்லியிருக்கா. தனித்தனியாக தான் போனால் கிருஷ்ண பரமாத்மா தான் ஆளை அனுப்பிச்சு அவனை தீர்த்து கட்டிட்டா அப்படின்னு விஷ்ணு புராணத்துலேயும் பாகவதத்துலேயும் வருது. பெரியவா இது 3ஐயும் கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கா. அது எப்படி சொன்னார்னா, ஸ்காந்தத்தில் எப்படி வருதுன்னா சனத்குமாரரும் நந்திகேஸ்வரரும் சம்பாஷணை பண்ணுற மாதிரி வருது. அப்படி வரதை பெரியவா நான் அவியலாக்கி சொல்லியிருக்கா. அன்றைக்கே நான் சொன்னாப்புல அவியலுங்கிறது ஒரு பிரமாதமான டிஷ். அதனால் இந்த காதுக்கு விருந்தான இந்த அவியல் கதையை நம்ம கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படலாம். எல்லாரும் இதை கேட்டப்புறம் 4ஆம் பகுதி தெய்வத்தின் குரலில் இந்த சமந்தக உபாக்கியானத்தை பாராயணம் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பிரசேனன் போனானா அப்போ நடுவில் அவனுக்கு இயற்கை உபாதை ஏற்பட்டது.
ஆனால் அங்கே எதுவும் குளங்களும் இல்லை. அதனால அவன் இயற்கை பாதைக்கு ஆன்சர்ட் நேச்சர்ஸ் கால் அண்ட் பட் he didn't வாஷ் his லெக்ஸ். அதனால என்ன ஆயிடுத்து, அசூசி ஏற்படக்கூடாது, சுத்த குறைவு மடி ஆச்சாரத்துக்கு கொஞ்சம் பங்கம் வந்தாலும் ஆபத்துன்னு சூரிய பகவான் வான் பண்ணிட்டு தான் போயிருக்கார். ஆனாலும் என்ன ஆயிடுத்து, அவனுக்கு அந்த மாதிரி ஆயிடுத்து. அப்போ ஒரு சிங்கம் வந்துன்றது வழியாக அந்த சமந்தகத்தை பார்த்து அவனை அடித்து போட்டுட்டு அந்த சமந்தகம் அப்படியே பளபளன்றது, அதை வாயில் கவிண்டு ஓடித்து. இந்த சிங்கம் வாயில கவிண்டு ஓடினோடனே அங்கே ஒரு குகையில் ஜாம்பவான், நம்ம ராமாயண ஜாம்பவான் தான் அங்கே இருக்கார். அவருக்கு தான் சிரஞ்சீவியாச்சு. அவர் அங்கே இருந்துட்டு இருக்கார். அவர் இந்த சிங்கத்தை அடித்து போட்டுட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு போயிடுறார். யாருக்கு? அவரோட சுகுமாரன்னு ஒரு பிள்ளை இருக்கு. என்ன அந்த வயசுலையா அப்படின்னா கரடி, அதை பற்றி நமக்கு என்ன அப்படின்னு பெரியவா சொல்லியிருப்பான். ஏற்கனவே அவருக்கு ஒரு புத்திரியும் இருப்போம், ஜாம்பவதின்னு பேர். அந்த காலத்துலலாம் மிருகங்கள் மனுஷ இனத்தை இவால்வ் ஆகிடுறதுனால சில மிருகத்தில் இருக்கிறவாளும் மனுஷியா மாதிரி ரொம்ப அழகாக இருந்தாம்பா. ஜாம்பவதி அப்படிப்பட்ட அழகிதான். அப்போ இவர் ஜாம்பவான் அந்த மணியை இப்போ எடுத்துட்டு போயாச்சு. தன்னோட குழந்தைக்கு தொட்டில் மேலே கட்டி அதை அப்படியே நம்மாத்து குழந்தைகளுக்கெல்லாம் டார்ச் லைட்டை காமிச்சா குழந்தை பயப்படாமல் ஜம்முன்னு பார்க்குவேன். அது மாதிரி அது அந்த சமந்தக வழியை ஜாலியாக பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தது. இதே நேரத்தில் இங்கே என்னாச்சு, பிரசேனன் காணோம் அப்படின்னோடனே போய் பார்த்தாக்கா பிரசேனன் உடம்பு எலும்பு இதுவாக இருக்கு. அவன் ட்ராவல் பண்ண அந்த குதிரையும் செத்து போயிருக்கு. இப்போ எல்லாருக்கும் கிருஷ்ணர் மேலே டவுட் வருது. ஏன்னா மனுஷா யாராவது அடிச்சிருந்தா பாடி இருக்கணும், அந்த எலும்புமா இருக்கு. இல்லைனாலும் மனுஷா அடிச்சு போட்டு அப்புறம் மிருகங்கள் அவனை சாப்பிட்ருந்தாலும் எலும்பு தருவா இருக்கு. இப்படி எல்லாரும் பண்ணோடனே எல்லாரும் சத்ராஜித் பக்கமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பகவான் தங்களை காப்பாற்றினது, தங்களை கொடை பிடிச்சி இந்த தாங்கி மழையிலேருந்து காப்பாற்றுறது, கோவர்த்தனகிரி மலையவே பிடிச்சி காப்பாற்றினது, எல்லாத்தையும் மறந்து போயிட்டா. ஜனங்களுக்கு தான் எப்பயுமே நன்றி கெட்டதனம் உண்டு, அந்த காலத்துலேருந்தே அது இருந்திருக்குன்னு பெரியவா சொல்லுவாள். அவன் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பான். சின்ன வயசுலேயே வெண்ணையை திருடினவன் தானே இவன். சம்பந்தக்க மணிக்காக கொலையும் பண்ணியிருப்பான்னு இப்படி அபாண்டமாக பகவானை கொலை பழியும் திருட்டு பழியும் சேர்ந்து கொடுத்தோம். இவருக்கு பகவானுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதாவது பகவான் தான் பரமாத்மாவாக இருந்தாலும் மனுஷனாக வந்துட்டோங்கிறதுனால நடிக்கிறார். தனக்கு ரொம்ப துக்கம் வந்தா மாதிரியும் சஞ்சலம் வந்தா மாதிரியும். என்னது இது இப்படி அபாண்டமாக பழி வந்துடுத்து, அவனை கொன்னொன்று என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறார். சரி, அந்த சத்ராஜித் பக்கமாக இருக்கிற சில பேரையே கூட்டிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணி நம்ம நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சில பேரை கூட்டிகிட்டு போகிறார். அவளும் அவரோட போகிறா. ரொம்ப தூரம் காட்டில் போன அப்புறம் தான் அவளுக்கு ஒரு இடத்துல சிங்கத்தோட இது தெரியுது காலடி. சரி, நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் சிங்கத்தை காணும், சிங்கம் செத்து கிடக்கு, மணியும் காணும். ஆனால் கரடியோட காலடி மட்டும் இருக்குது. சாதாரணமாகவே கரடி மனுஷன் மாதிரி நன்னா நிற்கக்கூடியது. அதனால் அது காலடி நன்னா பூமியில் படும். ஜாம்பவானா கேட்கணுமா, அவர் தான் பலசாலியாச்சு, அவரோட காலடி நன்னா பதிஞ்சிருக்கு. சரின்னு அந்த காலடியை பின்பற்றியே போகிறான். அது போனால் அது பாட்டுக்கு ரொம்ப தூரம் போய் ஒரு நீளக்க போகிறது. அப்புறம் ஒரு குகை கிட்ட போய் அந்த காலடி மறைஞ்சிடுது. அப்போ அந்த ஜனங்கள்லாம் உள்ளே போக பயப்படுறான். கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், நம்மளை அந்த குகைக்குள்ளே தள்ளி கதவை தாபா அடைச்சி போட்டுருவான். அதனால் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு வெளியிலே நிற்கிறான். கிருஷ்ண பரமாத்மா தான் எப்பயுமே யாருக்கு ஆபத்து கொடுக்குறவர் இல்லை, அவர் தான் ஆபத்து மாந்தவனாச்சே. சரின்னு அவர் மட்டுமே போகிறார். அவரோட உடம்புல இருக்கிற அந்த நீல மேக ஷாமள வர்ணன் இல்லையா, அந்த நீல ஜோதிஷே அப்படியே ஒளியாக இருக்க. அவர் அப்படி நெடுக்க போனாக்க தூரம் நடந்தப்புறம் பார்த்தாக்கா ஒரு வசிக்கிற வீடு மாதிரி பெருசாக விஸ்தாரமாக இருக்கு ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வெளிச்சமும் வருது. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புரிஞ்சு கொடுத்து சமந்தகமணி இங்கே தான் இருக்குன்னு, ஏன்னா அந்த வெளிச்சம் காட்டி கொடுத்துடுறது. சரின்னு அப்படியே போனாக்கா அங்கே ஒரு அழகான ரூபவதி, அதாவது ஜாம்பவதி தொட்டில் ஆட்டின்ண்டே பாடின்னு இருக்கா. குழந்தைக்கு தாலாட்டு அவள் இட்டு கட்டி பாடின்னு இருக்கா. என்ன பாடின்னு இருக்கா அப்படின்னாக்கா, சிங்கத்தை பிரசேனனை சிங்கம் அடித்து கொன்னுது. அதுக்கப்புறம் அந்த சிங்கத்தை ஜாம்பவான் அடித்து கொன்னார். அந்த ஜாம்பவான் அடித்து கொன்னப்புறம் கிடைச்ச சமந்தகமணி உனக்குத்தான். அதனால சுகுமாரா நாரோதி அப்படின்னா சுகுமாரா அழாத அப்படின்னு அந்த குழந்தைய சமாதானப்படுத்துகிறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, ஓஹோ அந்த மணி இங்கே தான் இருக்குது அப்படின்னு. சரின்னு உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச உடனே அவளுக்கு ஒரே சமயத்தில் சந்தோஷமும் வருது, பயம் வருது. சந்தோஷம் எதுக்குன்னா அவரை பார்த்ததுனால, பயம் எதுக்குன்னா ஐயோ அப்பா பார்த்தா இவர் என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிறதுனால. அவ்வளோ சீக்கிரம் அவளுக்கு அவர்கிட்ட பிரேமம் வந்துடுறது. உடனே அவர் டக்குன்னு நீங்கள் யார் எதுக்கு வந்தேள் அப்படின்னு கேட்குறாரு. அவரும் சுருக்கமாக எல்லாத்தையும் சொல்கிறார். உடனே அப்படியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மணி எடுத்துன்னு ஓடி போயிடுங்க, எங்கள் அப்பா கொடுக்க மாட்டார், ஏன்னா வயசு காலத்தில் பிறந்த பிள்ளைக்காக வச்சுட்டு இருக்கார்.
போரும் போரும் ஏற்கனவே எனக்கு திருட்டு பழியும் கொலை பழியும் வந்தாச்சு, இதில் இப்போ இதையும் வேற திருட்டிட்டு போக சொல்றியா? அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார் நீங்கள் கேட்டேன்னா. சரி, நான் யுத்தம் பண்ணியே வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் இழிச்சவாயா சோப்பலாங்கி அப்படின்லாம் பேர் வாங்கிட்டு இருந்த பகவான் தைரியமாக சங்கெடுத்து பூம் பூம்னு ஊதுறார். சங்கெடுத்து ஊதினா என்ன அர்த்தம்? சண்டைக்கு வான்னு அர்த்தம். தூங்கிட்டு இருந்த ஜாம்பவான் எழுந்து வர்றார். கேட்டு கரடி நினைச்சியா? யார் நீ? என்னோட இன்னொன்று சம்மந்தக்க வண்டியெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே யுத்தம். எதனால இதை இப்படி கிருஷ்ண பரமாத்மா பண்றார் அப்படின்னா, ராம அவதாரத்தும் போது எல்லா தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் வந்து ராமாவனை கட்டி பிடிச்சுக்கணும் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்றார்? அதெல்லாம் இந்த ஜென்மால சீதாவை தவிர ஆஞ்சநேயர் வேணா எக்ஸப்ஷன், யாருக்கும் அந்த பாக்கியம்லாம் கிடையாது. நான் ஏகபத்தினி வரதன் யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன். ஒன்று செய்யுங்கோ, நீங்களாம் அடுத்த ஜென்மால கோபிகாசிரிகளா வந்து பிறங்கோ, நம்ம ஜாலியாக ஆடி பாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வரக்கூடாது. அந்த தண்டகாரண்ய ரிஷிகள் முற்றிலும் திறந்தவாழாதாலும் கோபிகாசிரிகளாய் ஒண்ணுமே தெரியாம இருந்த இக்னரண்ட் அந்த இடைச்சியரா இருந்து அவரை அடைஞ்சுட்டா, அது வேற விஷயம். ஆனா ஜாம்பவான் தான் இவராச்சு, சிரஞ்சீவியாச்சு. அவர் என்ன பண்ணுவார்? 2வது தன் கம்பளி மாதிரி இருக்கிற கரடி தோலால இந்த பட்டு சில்க்கு மாதிரி இருக்கிற இந்த ராமரை கட்டி பிடிக்கிறதான்னு கூச்சம் சொல்லவே இல்லை. பரமாத்மாவுக்கு தெரியாது, அப்பயே டிசைட் பண்ணிடுறார். சரி, அடுத்த ஜென்மால இவருக்கு அங்கசங்க பாக்கியத்தை கொடுக்கணும். அங்கசங்க பாக்கியம்னா கட்டி பிடிச்சி அவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, கொடுத்துருவோம் அப்படிங்கிறார். அதனால தான் இந்த ஜென்மால இப்படி ஒரு டர்ன். இப்போ என்ன பண்ண போறார் பகவான்? அங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி யுத்தம் பண்றான். 21 நாள் யுத்தம் நடந்தது. இவர் என்னமோ அவரோட முன்னாடி அவதாரமான ராமா 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 ராமான்னு சொல்லிட்டே தான் பண்றார். இருந்தாலும் அவர் கிழவர், இவர் வாலிபர். இருந்தாலும் இந்த வாலிபர் பகவான் இல்லையா, அதனால அந்த கிழவருக்காக கொஞ்சம் தன்னோட பராக்கிரமத்தை குறைச்சுண்டு, அவர் இப்போ ஜாம்பவான் பலசாலி. ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல பழந்தின்னு கொட்டை போட்டவான் ஜாம்பவான் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஜாம்பவானே ரொம்ப டயர்டாக போயிடுறார். 21 நாளைக்கு அப்புறம் அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அவருக்குள்ள ஏதோ ஒன்று இந்த இந்த இவரோட சண்டை போடுறச்சே நமக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் வருது. அது என்னதுங்கிறார். பரமாத்மாவை தான் அவருக்கு உணர்த்தவும் செய்கிறார். போர் சண்டை போட்டது பாவம் ஜாம்பவான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சு போயிடுது. ஐயோ, எந்த அவதாரத்தை நம்ம கட்டி பிடிக்கணும்னு நினச்சி மனசுக்குள்ளேயே ஏங்கினோமோ அந்த அவதாரம் இப்போ கிருஷ்ணனா வந்து நம்மளோட சண்டையை போட்டுருக்கு. இது தெரியாம நம்ம சண்டை போட்டுட்டோமேனு டக்குன்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். பகவானும் அவரை சமைச்சு கட்டிட்டு பரவாயில்ல அப்படிங்கிறார். உடனே அவர் இந்த மணி தானே எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறார். உடனே அவர் சந்தோஷமா அதை வாங்கிட்டு, நீங்க என் கன்னியாமணியான ஜாம்பவதியும் ஏத்துக்கணுங்கிறார். சந்தோஷமா ஜாம்பவதியும் கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு அந்த மணியும் எடுத்துட்டு தன்னோட பழி தீர்க்கறதுக்கு கிடைச்சது நேர வர அங்கே வந்து சத்யராஜிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். சத்யராஜித்துக்கு உடனே ரொம்ப வருத்தமாயிடுறது. இவரை போய் இப்படி சந்தேகப்பட்டோமே ரொம்ப வருத்தப்படுறான். எப்படி கேவலமாக எல்லாருக்கிட்டையும் போய் திருடான் கொலகாரன்லாம் சொன்னோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறான். உடனே அந்த மணியை அவர்கிட்ட கொடுக்குறான். அவர் உடனே சொல்கிறார், இந்த மணியை நீங்களே வச்சுக்கோங்கிறான். உடனே அவன் தன்னோட பொண்ணு சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறான். அதுக்கு நான் சத்யபாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ எங்கிட்ட இருந்தாலும் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த மணி உங்கள்கிட்டயே இருக்கட்டும்ங்கிறான். ஜாம்பவானுக்காவது ஒரு பிள்ளை குழந்தை இருந்தது. இவனுக்கு சத்யராஜித்துக்கு அவள் ஏகபுத்திரி, பூமாதேவி அம்சம் பாமா. அதனால எப்படியும் அந்த அவனோட சொத்தெல்லாம் ஒத்த பொண்ணுன்னா அவளுக்கு தான் போக போகிறதுங்கிறதுனால சத்யராஜித்து ப்ரெஸ் பண்ணாமல் தானே வச்சுட்டான். ஆனால் அந்த மணி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறதுங்கிறது அவனுக்கு தெரியல. அவனோட உயிரியே அது குடிக்க போகிறதுன்னு. இந்த சமயத்தில் அக்ரூரர், சததன்வா, இவா எல்லாரும் இருக்கா. இவா எல்லாருக்குமே சத்யபாமா மேல ஒரு கண்ணு. அவள் அவ்வளோ அழகு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். சத்யராஜித் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து நான் உங்களுக்கு தான், உனக்கு தான் சத்யபாமா, உனக்கு தான் சத்யபாமான்னு சும்மா டிலே பண்ணிட்டே வரா. டக்குன்னு கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே கிருஷ்ணரோட ஃப்ரெண்ட்லியா இருந்த இவா 3 பேரும் மண்ணாசை பொன்னாசை வந்தா இப்படிலாம் ஆகும்னு பெரியவா சொல்லியிருப்பா. உடனே அவளுக்கு எல்லாருக்கும் சத்யராஜித்தை இவன் இப்படி நம்மளை இது பண்ணிட்டான், இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுல மை எனிமீஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இப்போ அவன் வந்து இவன் 3 பேர் கூட்டணி அமைச்சு விட்டான். அதில் அந்த சததன்வாங்கிறவனை ஏவி விட்டான். அக்ரூரர் நல்ல பக்தர் தான், ஆனால் அந்த பெண்ணாசையினால அவருக்கு கூட பாருங்கோ எப்படி ஆயிடுறதுன்னு. அவன் ஒரு சததன்வாவை ஏவி விட்ட உடனே அந்த நேரத்தில் அங்கேருந்து பஞ்சபாண்டவாள்லாம் போயிட்டா அப்படின்னு ஒரு தகவல் வருது. அந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அவள் உயிரோடு தான் இருக்கான்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வந்து திருதராஷ்டிரட்ட துக்கம் கேட்க போயிட்டு வரலாம் அப்படி நடிப்பற இவர் தான் போகிறார். அந்த நேரத்தில் ஹஸ்தினாபுரத்துக்கு இவர் போகிற அந்த நேரத்தில் இந்த சததன்பா வந்து சத்யராஜித்தை அநியாயமான முறையில் கொலை பண்ணிட்டோ, அதாவது யுத்தம் பண்ணி தான் கேட்கணும்.
அநியாயமான முறையில் கொலை பண்ணிட்டு ஓடி போயிடுறான். பாமா அப்படியே எப்போ கிருஷ்ண பரமாத்மா வருவார் அப்பாவை கொண்டவனை சொல்லி அவனை பழி வாங்கணும்னு துடிச்சுன்னு இருக்கா. அங்கே அவர் துக்கம் விசாரிச்சுட்டு இங்கே வந்து அவரோட பிரிய பத்தினிக்கு துக்கம் நேர்ந்துருக்கு. சும்மா விடுவரா? பாமா மேலே அவருக்கு எவ்வளோ பிரியம். உடனே அவர் என்ன பண்ணுறார், சரி அவன் இன்னைக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சததன்வாவை தேடி போகிறார். போனாக்கா அவன் ஒரு குதிரையில் ஏறி பறக்கிறான். அப்போ பலராமரும் இவரும் ரதத்தில் ஏறி போகிறான். பலராமர் தான் ரதத்தை ஓட்டின்னு வர்றார். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த போகிறானே சததன்வா, அது வந்து அந்த குதிரை பாவம் வாயில் நுர கக்கி அதால் ஓட முடியல, அப்படியே விழுந்து செத்து போய்டுறது. உடனே அவன் இறங்கி ஓட்டம் பிடிக்கிறான். உடனே ஓடுறவனை தாளால் ஓடுறவனை ரதத்தில் ஓடி துரத்துறது யுத்த தர்மமாகாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா ரதத்துலேருந்து குதிச்சு அவனை நடையாவே ஓட்டமாகவே துரத்துறார். பலராமர் வந்து ஒருத்த எதிராளியை 2 பேர் துரத்தி பிடிக்கிறது போர் தர்மம் இல்லைன்னு ரதத்திலேயே உட்காந்துருக்கார். கிருஷ்ண பரமாத்மா ஓடி போகிறாரா, அவருக்கு ஜெயந்தான். முன்னாடியே எப்படி அவனை கம்சனை சானூசனை அவளெல்லாம் அழிச்சாரோ அதே மாதிரி இவனையும் அவர் கையாலே, அவனுக்கு நல்லதுன்னா பகவான் கையிலனா அவனுக்கு வந்து சம்ஹாரம், அதனால அவனுக்கும் நல்லது தான். அவனை கொன்னுடுறார். தேடி தேடி பார்க்குறார், சம்பந்தகம் கிடைக்கல. அவன் எங்கே கொடுத்துருக்கான்? அவன் அக்ரூரர்கிட்ட கொடுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு பயம். அக்ரூரர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவர் கிருஷ்ண பக்தர் தான். அதனால் அவர் என்ன பண்ணுறார், அந்த மணியை எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட கொடுத்தா இப்போ அவர் தேடியும் கிடைக்கலையே, என்ன பண்ணுறது தெரியலன்னா அக்ரூரர்கிட்ட இருக்குன்னு அப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தெரியல. அப்புறம் நேராக அண்ணாட்ட வந்து அண்ணா தேடிட்டேன் அவன்கிட்ட இல்லை அப்படிங்கிறார். பலராமருக்கு சாமானியமாகவே கோபம் வந்துட்டே இருக்கும். உடனே ரொம்ப கோபம் வந்துடுது. டேய் நீ என்ன வேணா செய்வடா, கண்கட்டு வித்தை பண்ணுவடா, என்னடா மாயஜாலம் பண்ணுறியா, எங்கிட்டயே போய் சொல்கிறியா, எங்கே ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா, அது இதுன்னு கண்டபடி பேசிட்டோ துவாரகைக்கு வராமல் போயிடுறேன். ரொம்ப வருத்தமாகிடுறது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. தன்னோட சொந்த அண்ணா கூட தன்னை வந்து இப்படி பேசுகிற மாதிரி ஆயிடுத்து பத்தியா அப்படின்னு ரொம்ப வசனத்தோட, அதாவது நடிக்கிறார். பகவானுக்கு எல்லாம் தெரியும் மனுஷனா வந்துட்டாரோன்னு, அதெல்லாம் கொலை பழியெல்லாம் ஏற்றுனா எப்படி ஒரு மனுஷன் இருக்கணும். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ நாரத மகரிஷி வர்றார். நாரத மகரிஷி வந்த உடனே, நாரதரே எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆறுது நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே, அதுவா சுவாமி நீங்கள் வந்து என்ன பண்ணேள், ஒரு பாத்திரபத சுக்ல இப்போ தான் வந்து பிள்ளையார் பிரபாவமே வரப்போகிறதும்பா மகா பெரிவா, இந்த இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறதுன்னு. ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து பிள்ளையாரை பற்றி நான் எதுவுமே பேசாமல் டைரெக்டாக சமந்த கோபாக்கியானம் வந்ததே, பிள்ளையார் பிரபாவம் தான் இந்த சமந்த கோபாக்கியானமே. கண்ணன் பூஜித்த கணநாதன் தான் டைட்டிலே கொடுத்துருக்கோம். அப்போது நீங்கள் வந்து ஒரு பாத்திரபத சதுர்த்தியில் 4ஆம் பிறையை பார்த்துட்டு எழுப்பேன். பாத்திரபதம்னா அதாவது நமக்கு வந்து நாமெல்லாம் வந்து சௌரமானம், கன்னடக்காரா தெலுங்குக்காரெல்லாம் சாந்திரமானம் பின்பற்றுவோம். அவளுக்கு அமாவாசை முடிஞ்ச அடுத்த பிறகு மேலே மாதம் ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு சௌரமானம் அப்படி, அதனால அவளுக்கு வந்து அந்த பௌர்ணமி நட்சத்திரம் கூட ஒன்றா ஒத்து போகும். நமக்கு அப்படி இல்லை, முன்ன பின்ன வரும். அப்படி இருக்கிறச்சு நமக்கு வந்து ஆவணி மாதம் வந்து பிள்ளையார் சதுர்த்தி வந்துடும், சில சமயம் புரட்டாசியில் வரும். கிருஷ்ண ஜெயந்தியும் அதே மாதிரி தான். ஆனால் சில சமயம் ரெண்டுமே ஒன்றாவே வரும், நமக்கு அந்த அதிர்ஷ்டமும் வரும். நம்ம வந்து ஆவணிலேயே கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுவோம், விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடுவோம். அவர் ஆவிர்பவிச்ச தினம் இல்லையா, விசேஷமான தினம். அப்போ அந்த அந்த சதுர்த்தி 4ஆம் பிறையில் சந்திரனை பார்த்தா இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அவர் விஸ்தாரமாக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்படி தான் புராணங்கள்லாம் கதையை சொல்கிற மாதிரி வரும். நாரத மகரிஷி வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த இவனோட போனேன் இல்லையா, பிரசேனனோட போனேன் இல்லையா காட்டுக்கு, அப்போ நீங்கள் அவன் எங்கேயோ போனான், 2 பேரும் போனேன் வேட்டைக்கு, அவன் எங்கேயோ போயிட்டான். அப்புறம் நீங்கள் அவனை தேடி தேடி அலைஞ்சால் அவன் கிடைக்கல. அப்புறம் சட்டுன்னு மேலே பார்த்தேள், அப்போது நிலாவை பார்த்துட்டேள். ஓ நிலா உதிச்சுடுத்து இருட்டி போச்சு, இனிமேல் காட்டில் இருக்க வேண்டான்னு கிளம்பி வந்துட்டேள். அதுதான் 4ஆம் பிறை. நீங்கள் அதை பார்த்ததுனால தான் 4ஆம் பிறையை பார்த்தா எனக்கு என்ன தோஷம் வரும் புரியலையே அப்படின்னு உடனே நாரத மகரிஷி சொல்கிறார், இப்போ தான் பிள்ளையார் பிரபாவம் ஆரம்பிக்கிறது. அதாவது அந்த நாளில் பிள்ளையார் என்ன பண்ணார், அவர் கம்பளியை பார்க்கணும்னு ஆசை. அம்புலி சந்திரன் அம்புலின்னு தானே சொல்லுவோம். உடனே போனார். இந்த சந்திரன் இருக்கானே அவனுக்கு ரொம்ப கர்வம், தான் அழகன்னு. இப்போ நமக்கெல்லாம் பிள்ளையாரை பார்த்தா என்ன ஆனந்தமாக இருக்குது, அந்த தொந்தி வயிறும் அந்த மரம் மாதிரி காதும் அந்த துதிக்கையும் அப்படியே பார்க்கறதுக்கே நமக்கு வந்து இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல தோன்ற அந்த பிள்ளையாரை பார்த்த உடனே அவனுக்கு கேலியாக இருந்தது. அதான் விநாசகாலே விபரீத புத்தி, என்ன பண்ணுறது. அவன் உடனே அவரை பார்த்து கேலியாக சிரித்தான். குச்சிட்டு வரதா பாரு, தொந்தி வைத்து வச்சுண்டோ கூழக்காலை வச்சுண்டோ அப்படின்னு பார்த்தார் பிள்ளையார். பிள்ளையாருக்கு தன்னை அவன் கேலி பண்ணினானேன்னு கோபம் கூட இல்லை. இவன் ஏற்கனவே இரவல் வாங்கினவன் சூரியன் தேர்ந்து ஒளிய,
அதுலே உனக்கு இவ்வளோ கர்வமா? யாருக்குமே தான் அழகா இருக்கும் அப்படிங்கிற கர்வம் வரக்கூடாது. அதை ஒன்றை வச்சு ஏற்கனவே நீ பத்தினிகளுக்கு துரோகம் பண்ணவன். ரோகிணியை மட்டும் பிரியமா இருந்துட்டு பாக்கி பத்தினிகளை புறக்கணிச்சான்னு உன் மாமனார் கொடுத்த சாபம், நீ தேஞ்சு போன. இருந்தாலும் என் அப்பா பரமேஸ்வரன் உனக்காக உன்னை மன்னிச்சு, ஏன்னா அவருக்கு நீ டைரக்டா துரோகம் பண்ணல, அதனால உன்னை எடுத்து தலையில போட்டு சூடிங்க. இருந்தாலும் நீ பண்ணின தப்புக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீ தேயறதும் வளர்றதும் இருந்த, தேயறதும் வளர்றதுமா இருந்த. அப்படி இருந்தப்போ உனக்கு திரும்பி நீ இது போறாதுன்னு குரு பத்தினிக்கு வேற துரோகம் பண்ணிருக்க. இத்தனையும் பண்ணிட்டு இப்ப என்னை பார்த்து சிரிக்கிற. இது உன்னோடைய இது எல்லாருக்கும் ஒரு பாடமா அமையணும். உன்னை யார் பாதத்தாலும் அவ மித்திய அபவாதத்துக்கு, அதாவது ப்ராப்ளத்துக்கு ஆளாவா, ஏதாவது பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அவருக்கு சாபம் கொடுத்துட்றார். பார்த்தான், இனிமே நம்ம எங்க இருந்தோம்னா இந்த பழா போன சந்திரனை பார்த்தேன், இந்த பழா போன சந்திரனை பார்த்தேன்னு எல்லாரும் தன்னை சபிப்பா. அதனால நம்ம எங்க பிறந்தோமோ அங்கேயே போய் ஒளிஞ்சு போனோம். எங்க கடல்லேருந்து வந்தான் இல்லையா, அந்த கடல்லே போய் ஒளிஞ்சுட்டான். சந்திர ஒளி இல்லைன்னா சில மூலிகைகள்லாம் வளராது. ரெண்டாவது, ஜனங்களுக்கெல்லாம் பால் நிலாவை பார்க்கறதுல ரொம்ப ஆசை ஜாஸ்தி. நிலா பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணா, தேவர்கள்லாம் பிரம்மாட்ட போய் இந்த மாதிரி சந்திரன் இல்லாமல் மூலிகையில் வளர மாட்டேங்கிறது லோகத்துக்கும் சரியில்லை, சேமம் கிடையாது அப்படிங்கிறா. பிரம்மா உடனே சொல்றாரு, இது விக்னேஸ்வரர் கொடுத்த சாபமாச்சே, பரமேஸ்வரனால கூட ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று செய்யுங்கோ, எல்லாரும் சேர்ந்து நக்தவிரதம் அனுஷ்டிங்கோங்கிறார். நக்தவிரதம்னா பகலெல்லாம் விரதம், அதாவது பூஜை ஒன்றுமே சாப்பிடக்கூடாது. ராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம், அப்பம், பழம் இதை மாதிரி அவருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிடணும். இந்த பிள்ளையார் சதுர்த்தி இன்னைக்கு நம்ம பண்ணுவோம், இதுதான். அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பண்ணுற தேவர்கள்லாம் சொல்கிறார், நீங்கள் பண்ணுறது முக்கியம் இல்லை, சந்திரனும் வரணுங்கிறார். உடனே பிரகஸ்பதி சந்திரனை கூப்பிட்டு, பதபார் பிள்ளையார் ரொம்ப கருணாமூர்த்தி, நீ போய் அவர்கிட்ட போய் நேரம் மன்னிப்பு கேளு, எல்லாத்துக்கும் விடிவு காலம் கிடைக்குங்கிறார். உடனே சந்திரன் என்ன பண்ணுறான், நான் பண்ணினது தப்புன்னு உணர்றான். பிள்ளையார்கிட்ட காலில் மன்னிப்பு கேட்குறான். பிள்ளையார் எவ்வளோ கோபமாக அவன்கிட்ட இருந்தார், இப்போ அவ்வளோ அவனை மன்னிச்சுட்டார். அவருக்கு அவனை பார்த்தா பாவமாக இருக்கு. ஆலாம்பரையை பார்த்தாக்கா தோஷம்தான், ஆனால் உனக்காக நான் இன்னொரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி தலையில் வச்சுட்டு, அதான் நர்தன கணபதினு சொல்கிறோம், கூத்தாடிட்டு, சரி இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வருது இல்லையா கிருஷ்ணபட்சத்தில், அந்த சதுர்த்தியில் என்ன பூஜை பண்ணிட்டு உன்னையும் வெகுமானம் பண்ணணும். அதாவது ரோகிணி சமேத சந்திரன் அப்படின்னு. இது நான் கண்கூடாவே கர்நாடகாவில் பார்த்துருக்கேன். கர்நாடகாவில் சித்திரதுர்கா அப்படிங்கிற இடத்துல சந்திரனுக்கு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு சந்திரனுக்கு ஆகாயத்தை பார்த்து வராட்டா கூட பூஜை பண்ணுவான். இதை நான் பார்த்துருக்கேன். அந்த ஊரில் ரொம்ப நன்னாவே சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடுவான். அப்படின்னு அவனுக்கு ஒரு வெகுமானம் கொடுத்து, அதாவது சங்கடங்களை நீக்கக்கூடியது. சந்திரனுடைய சங்கடத்தை அதுதானே போக்கினார் இல்லையா, அதனால அது சங்கடகர சதுர்த்தி. அதனால எல்லாருமே சங்கடங்கள் நீங்கிறதுக்கோ காரிய சித்திக்காகவும் இந்த சங்கடகர சதுர்த்தி இருப்பான். ஆனால் மாபெரிவா என்ன சொல்லுவான்னா, சங்கடகர சதுர்த்தி மட்டும் போராது, 2 இதுதான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மா எதை அனுஷ்டிச்சிருப்பாருன்னா 2 தான் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கணும். உடனே சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறேன், பிள்ளையார் பூஜையை பண்ணுறது நல்லதுன்னு உடனே பிள்ளையார் உடனே வேண்டிப்பார். உடனே பிள்ளையார் லிட்டரலாக அவருக்கு எதிர்க்க காட்சி கொடுத்து, நீங்கள் நாலாம்பரையை பார்த்ததுனால தான் இப்படி ஆச்சு, பரவாயில்ல, நீங்கள் சீக்கிரமே மேகத்தை, சூரியன் மேகத்தை மூடியிருக்கா மாதிரி உங்கள் மேலே களங்கம் வந்திருக்கு, இல்லை பாசி பிடிச்சா மாதிரி இருக்கிற ஜலம் இப்போ கிளியர் ஆகிடும், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பிள்ளையாரை பூஜை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், கிருஷ்ண பரமாத்மா அப்படியே அவரை பூஜை பண்ணுறார். அது இப்படி பூஜை பண்ணின உடனே அவருடைய தோஷம் நீங்கிறது. ஆனாலும் எப்படி தோஷம் நீங்கிறது அப்படின்னாக்கா, அவருக்கு ராய்டர் வேண்டாம், ஒரு பிடிஐயும் வேண்டாம், அவருக்கு தெரிஞ்சு போயிடுறது. அந்த மணி அக்ரூர்கிட்ட தான் இருக்கு. அக்ரூர் என்ன பண்ணுறாரு, அந்த மணி எடுத்துட்டு காசிக்கு போயிடுறார். காசிக்கு போனோடனே அவர் மனம் தெளிஞ்சு போய் அவர் பாட்டுக்கு அங்கே அவருக்கு 8 பாரம் தங்கமும் கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவர் ரொம்ப பியூராக இருக்கார் இல்லையா, அவர் குடும்பத்தை கூட யூஸ் பண்ணிக்கல. நிறைய கோவில் நிர்மாணம் பண்ணுறது, நல்ல காரியம் பண்ணுறதுன்னு இருக்கார், சுபிட்சமாக இருக்கு. அந்த காசியில் அவரை சுற்றி இருக்கிற இடம் பூரா எந்த உபாதையும் இல்லை, வியாதியோ வறட்சியோ இல்லை அதீத மழையோ எதுவும் இல்லாமல் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கு. இவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது, பரமாத்மாவோன்னு அவருக்கு என்ன நியூஸ் எல்லாம் வேண்டாமே தான், ராய்டர் வேண்டாம், பிடிஐ வேண்டாம்னு பெரியவாளே சொல்லியிருப்பான். உடனே அவர் என்ன பண்ணுறார், மெசேஜ் அனுப்புகிறார் அக்ரூரருக்கு, நீங்கள் இல்லாதனால இந்த இடமே என்னவோ போல இருக்கு. ரெண்டாவது, பாமாவுக்கு மணி போனதை பற்றி கவலை இல்லை, அப்பா போனது தான் அவளுக்கு துக்கம். இன்னொன்று, பாமா என்ன நினைப்பானா, அந்த மணியை நான் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கேன், ஜாம்பவதியோட அப்பாவட்டையும் தான் நான் வாங்கிட்டு வந்தேன், ஜாம்பவதிக்கு கொடுக்கலான்னு ஒழிச்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜாம்பவதி என்ன நினைப்போம்,
பாமாக்கு கொடுக்கறதுக்காக தான் இவர் இப்படி பண்றாரு. இப்படி இவாளுக்குள்ளேயே ஒரு என் மேல சந்தேகம் வரும். அதனால இந்த சந்தேகங்கள்லாம் போகவும் என்னோட சொந்த அண்ணாவே என்கிட்ட கோச்சுண்டு விதேக ராஜ்யத்துக்கு போயிருக்காரு. அதனால இப்படி எல்லாருடைய டவுட்ஸும் கிளியர் ஆகிறதுக்கும் நீங்க வரணும், எனக்கு மணி வேண்டாம், நீங்க இங்க வந்தாலே போறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறார். அக்ரூரர் எப்பேற்பட்டவர்னா அவர் தான் வந்து இவாளை பிருந்தாவனத்திலேருந்து கூட்டின்னு வந்தவர், பரம பக்தர் தான். உடனே அக்ரூரர் அந்த மணியோட ஓடி வர்றார். ஓடி வந்து பரமாத்மா காலில் விழுந்து கொடுக்குறார். உடனே அவர் சொல்றார், இந்த மணி எனக்கு வேண்டாம், அது உங்கள்கிட்ட தான் இருக்கணும், நான் வந்து நீங்க இங்க வரணும் அப்படின்னு. அதாவது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, பகவான் இருக்கிற இடத்துல ஒன்றும் வறட்சியோ இல்லை கெடுதலோ வராது, இருந்தாலும் தான் மனுஷனா வந்தோங்கிறதுனால அந்த சம்பந்தக மணி இல்லாதனால அந்த மணி எங்க போச்சோ அந்த இடத்துல சுபிட்சம் இருக்கு, இங்க எல்லாம் நீங்க வந்து எழுதினா நல்லா இருக்கணும்னு அப்படி சொல்றார். உடனே அக்ரூரரும் வரார். அக்ரூரர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, இதெல்லாம் யாருடைய தப்பும் இல்லை, என்னுடைய தப்பு தான், நான் நாலாம்பரையை பார்த்ததால வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றார். ஸோ இந்த கதையை கேட்ட நம்ம எல்லாருமே நாலாம்பரையை பார்த்தோம் அப்படின்னாக்க, மூணாம்பரையை பார்க்காம நாலாம்பரையை பார்த்துட்டு, மூணாம்பரையை பார்த்துட்டு நாலாம்பரையை பார்த்தா தோஷம் வராதுதான், இருந்தாலும் நாலாம்பரையை பார்த்துட்டாக்கா இந்த சமந்த கௌபாக்கியானத்தை, அதுலேயும் இந்த ஜாம்பவதி பாடுறா பாருங்க ஒரு கீ ஸ்லோகம், அதையும் சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையும் பிள்ளையாரையும் அடங்கினோம்னா எந்த விதமான நாலாம்பரை பார்த்த தோஷமும் ஏற்படாது, இது நிச்சயம். சமந்த கௌபாக்கியானத்தோட இன்னைக்கு ஆன்மீக சொற்பொழிவை வழக்கம் போல மங்கள ஸ்லோகம் சொல்லி முடிச்சுக்கலாமா? அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்க கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான்.